ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இந்த கிதியோன் உடனே என்ன சொல்லணும்? ஆமேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த கிதியோன் உடனே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி எங்களோடு கூட கர்த்தர் இருந்தால் எங்களுக்கு ஏன் இதெல்லாம் நேரிடுது? எங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கர்த்தர் அழைத்து வந்த காரியங்களை எங்கள் பிதாக்கள் சொன்னதெல்லாம் எங்கே? நாங்கள் இன்னும் மீதியானிற்கு அடிமையால இருக்கோம் அப்படின்னு அவன் திரும்ப ஒரு கேள்வி அவரிடத்தில் வைக்கிறான். உடனே அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இப்போ இந்த வேத வசனங்களை, வேத பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் மேல் நோக்கம் இல்லாமல், திட்டமில்லாமல், தீர்மானம் இல்லாமல் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுப்பது இல்லை. We will not imagine that God will not give the promise to do something wrong. ஒரு தவறான காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பது இல்லை. மாறாக விசேஷமான காரியத்தை நடப்பிப்பதற்காக தான் ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இந்த கிதியோனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் கிதியோனுக்கு இந்த காரியத்தை சொல்ல வேண்டும்? நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிதியோன் தன்னுடைய வயல் நிலத்தில் அறுத்து மீதியானுடைய கைக்கு அதை தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறுத்து, அதை அடித்து, அதன் நெல் மணிகளை, கோதுமை மணிகளை கொண்டு போய் தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறான். ஒரு தனி மனிதனாக அதை செய்கிறான். இரவு வேளை அவன் தனி மனிதனாக அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அறுக்கிறான், அப்புறம் அடிக்கிறான், கோதுமையை கொண்டு போய் சேர்க்குறான், நெல்லை கொண்டு போய் சேர்க்குறான். இந்த வேலையை கிதியோன் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறான். இது முந்தி உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கும் போது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மீதியானுடைய கைக்கு இவைகள் போய் மாட்டக்கூடாது, நான் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை அவன் செய்கிறதை காண முடியுது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு சோம்பேறியான மனிதனை பார்த்து கர்த்தர் இதை சொல்ல மாட்டார். ஒரு சோம்பலான மனிதனை பார்த்து கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க மாட்டார். உழைக்கிற, ஓடுகிற, ஆண்டவருக்காக காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தான் இந்த காரியத்தை சொல்லுவார். ஏனென்றால் உன்னை அடிமைத்தனத்திற்காக அழைக்கவில்லை, மாறாக நீ சுதந்திரவாளியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தில் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம், என்னென்ன காரியத்தில் நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே,
இந்த விஷயத்தில் நான் அடிமையாகியிருக்கிறேன். அது கிதியோன் சொல்லும் பொழுது அதை சொல்கிறாருல்ல, ஏன் இந்த மீதியானியர் எங்களை அடிமைப்படுத்த வேண்டும்? அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மீதியானுடைய கைக்கு நீ அவர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிப்பாய். அதற்கு தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இப்போ இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்தீர்களே ஆனால், ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த மாத்திரத்தில் அந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள் செயல்பட ஆரம்பித்தது. அதை செயல்படுத்தும் பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இவங்க வீட்டில் இவங்களால் உருவாக்கப்பட்ட பாகால் பெயோருக்கு ஒரு பெரிய தோப்பு விக்கிரகத்தை உருவாக்கியிருந்தார்கள். இந்த தோப்பு விக்கிரகத்தை உருவாக்கியிருந்த அவருடைய தகப்பனார், இந்த கிதியோனுடைய தகப்பனார் அதை உருவாக்கியிருந்தார். அதில் பலிபீடங்கள் இருந்தது, அதில் காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த கிதியோன் அதை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு, எண்ணம் அவனுக்குள் உதித்த பொழுது அவன் தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு போகிறார். அதுவும் நம்பகமான வேலைக்காரர்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் எல்லா மரங்களையும் இரவோடு இரவாக வெட்டி, காளைகளை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி அதனுடைய பாகாருடைய சிலையெல்லாம் நொறுக்கி போட்டார். இதை காலையில் எழும்பி வந்து பார்க்கக்கூடிய ஜனங்கள் அதை பார்த்து அதிர்ந்து போகிறார்கள். என்ன, நம்முடைய தோப்பு விக்கிரகமெல்லாம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது, இதை செய்தவன் யார் என்று விசாரித்த பொழுது அதில் ஒருவர் சொல்லுகிறார், அது அந்த கிதியோன். ஊர் ஜனமெல்லாம் ஒன்றா கூடிச்சு. கூடி வந்து அவன் தகப்பனார் இடத்துல கேட்குறாங்க, கிதியோனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும், நாங்கள் அவனை வெட்ட வேண்டும், நாங்கள் அவனை அழிக்க வேண்டும், நாங்கள் அவனை நிர்மூலமாக்க வேண்டும், எப்படி அவன் பாகால் பேயோரை போய் அழித்து விட முடியும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சண்டை போட்டபோது கிதியோனுடைய தகப்பன் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பாகாலுக்காக நீங்கள் சண்டை போடுவீங்களோ? பாகாலுடைய கோவிலை என் மகன் இடித்தான், வெட்டினா, உடைச்சான், ரைட்டு. அப்போ யார் சண்டை போடணும்? அந்த கோயிலுக்கு சொந்தக்கார பாகாலில் வந்து சண்டை போடணும். நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அவன் கோயிலுக்கு அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டோம், உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க, அவனாச்சு இவனாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், அவனுக்கு பேர், கிதியோனுக்கு பேர் எருபகால் அப்படி என்று வைத்துவிட்டு போய்விட்டார். அவன் சண்டை போடுவான், பாகால் வந்து அவனோட சண்டை போட்டு அவனை அடிப்பார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் கிதியோனுக்கு ஒன்றுமே நடக்கலைங்க. ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடக்கலை. கிதியோன் நார்மலாக தான் இருக்கான். கிதியோன் அதுக்கு மேலே அவனுடைய வேலையை கரெக்டாக செய்கிறான். கர்த்தர் பராக்கிரமசாலியே உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்ன உடனே அந்த மண்மதிப்பெலாம் வளையல. அவன் மறுபடியும் தன்னுடைய அந்த இடத்துக்கு போயிட்டான். வயல் இடத்துல அறுக்கிறான், கொண்டு போய் சேர்க்குறான். இந்த வேலையை செஞ்சுட்டே ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆண்டவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். நம்மால் சாதாரணமான ஆள் இல்லை. ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படி தான், ஆண்டவருக்கே டெஸ்ட் வைப்பாங்க. சொல்கிறான், ஆண்டவரே கோவிக்காதீங்க, நான் வந்து நீங்கள் என்னை அழைத்தீர்கள், நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்போமா அப்படின்றான். ஆவியானவரும் ஆண்டவரும் சரி நீ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறான், நான் வெளியில் ஒரு தோல் போடுவேன், அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கும், அந்த தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், தரையெல்லாம் நனைஞ்சிருக்கணும், முடியுமா?
அப்போ அந்த தோலை போடுறான். போட்டால் தரையெல்லாம் நல்லா பனி பெஞ்சு சொதன்னு இருக்குது, தோல் மட்டும் காய்ச்சி போய் கிடக்கு. இப்போ அடுத்தது சொல்கிறான், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், தரையெல்லாம் காய்ச்சிருக்கணும். காலைல வந்து பார்க்குறான், தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு, தரையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அந்த தோல் எடுத்து புழிஞ்சா கணிசமான தண்ணீர் அதில் இருக்கு. இப்போ கர்த்தர் கிதியோனை கொண்டு செய்ய போகிற காரியம் அது பெரியது, அது மகத்துவமானது என்பதை அவனுக்கு விளங்க பண்ணுவதற்காக அவன் கேட்பதை ஆண்டவர் நடப்பித்தார். இந்த காலை வேளையில் நாம் சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டுகிட்டே உட்காந்துருப்போம். தொணன்னு கேட்போம். ஆண்டவர் பொறுமையாக பதில் தர்றார். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் பதிலே தரமாட்டார். நான் சொல்கிறத நீ செய் அப்படின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டம் பண்ணி கொடுக்கறது கர்த்தர். நாம் அதை செய்கிறோமா? செய்தால் தான் ஆசீர்வாதம். நாம் என்ன பண்ணுவோன்னா, சில இடத்துல ஆண்டவருக்கே கண்டிஷன் போடுவோம், நாம் அதை செய்ய மாட்டோம். ஆனால் கிதியோன் அப்படி இல்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினான். ஆண்டவரத்தில் சில காரியங்களை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு அதை செய்து கொடுத்தார். ஆனால் தேவ திட்டத்தை விட்டு விலகலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு பேச விரும்புகிற ஒரு காரியம், ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஒரு நெருக்கடியாக இருக்கலாம், ஒரு வேறு எந்த காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம், நீ பராக்கிரமசாலி. நீ சாதாரண ஆள் இல்லை. நீ யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. கர்த்தர் உன் கூட இருக்கிறான். அப்போ இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் பார்வையில் நம்ம பராக்கிரமசாலி. நம்ம சுறுசுறுப்பாக நம்ம ஓடி ஆடி வேலை செய்து காரியங்களை நடப்பிக்கும்போது நம்மோடு கூட கர்த்தர் கூட இருக்கிற மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். நமக்கு சில நேரத்தில் அது தெரியாது. ஏன்னா நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். நம்ம வாழ்ந்து ஓடிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத ஜனங்க பார்ப்பாங்க. ஒரு சமயம் இந்த சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு போவோம். அங்கங்கே கிராமங்களில் போய் சண்டே கிளாஸ் நடத்துவோம். அப்போ நாங்கள் போய் சண்டே கிளாஸ் நடத்த அப்படி போகும் பொழுது, ஒரு சில கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க மற்ற பிள்ளைகளை எப்படி கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா? இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார். அந்த சண்டே கிளாஸ் நடத்துறதுக்கு அந்த அண்ணன் வந்துட்டார், அந்த தம்பி அப்படிலாம் இல்லை. அந்த பசங்க சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்கு இயேசு வந்துட்டார், சீக்கிரம் வாங்க அப்படின்னு பிள்ளைகள் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ நான் நிறைய நேரத்தில் ஆச்சரியப்பட்டு பார்த்ததுண்டு, பிரமிச்சது உண்டு. என்னன்னா, அந்த பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டவருடைய அன்பினால் கட்டப்பட்டிருப்பதனால் அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்ப்பதை போல நம்மை பார்க்கிறார். அவங்ககிட்ட அந்த அன்பை பாவியான நமக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், உங்களை அவன் பார்க்கும் பொழுது மனிதர்களாய் பார்க்கல, அவன் என் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறான். அதனால் என்னுடைய அன்பை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ அவங்ககிட்ட கடினமாலாம் நடக்க மாட்டோம், வசை சொல்ல மாட்டோம். அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை தட்டி கொடுத்து அப்படியே அவனை வழி நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தா. அதில் பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம போகிறது, அந்த கிராமத்துக்கு போகிறது ஒரு 2 நேரம் போவோம், 3 நேரம் போவோம், அவ்வளோதான் போவோம். அதுக்கப்புறம் நம்மளால் தொடர்ந்து போக முடியாது. ஏன்னா பல கிராமங்கள் இருக்குது, அதுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். சில கிராமங்களில் போகும்போது அப்படி ஜனங்கள் பிள்ளைகள் சொல்லும் பொழுது நமக்கு இந்த பிள்ளைகள் என்னை காணவில்லை, எனக்குள் இருக்கிற இயேசுவை காண்கிறார்கள், அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இருக்கும்.
அப்போ நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும், எவ்வளவு தேவனுக்கு பயந்து நிற்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதனால தான் இன்றைக்கு ஊழியத்தில் உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், பல குழப்படிகள், பல காரியங்கள், எதிர் வல்லமைகள், எதிர்த்து நிற்கிற கிரியைகள் இதெல்லாம் வந்த பொழுதும் கர்த்தர் எங்களை பலவீனங்களுக்கு நடுவிலையும் தாங்கி வழிநடத்துவதற்கு காரணம் அவர் கிருபை, அவருடைய தயவு. அவர் சொல்லுகிறதை, அவர் செய்கிற காரியத்தில், அவர் காட்டும் பாதையில் நாம் நடக்கும் பொழுது நாம் தோல்வி அடைவதில்லை. கிதியோனுடைய வாழ்க்கையில் தோல்வி அடையாதபடி கர்த்தர் அவரை நடத்தினார். இந்த காலை வேளையில் உங்களை என்னையும் ஜெயம் பெருக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நடத்த போகிறார். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்க. தேவ சமூகத்தில் நம்ம சந்தேகப்பட்டாதான், தேவனுடைய வார்த்தை மேலே சந்தேகப்பட்டாதான் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்து பாருங்களேன். ஆண்டவர் எனக்கு தான் பேசினாரா, அங்கே பேசலையா, இங்கே பேசலையா, வேற யாருக்கோ பேசினாரா அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட தான் பேசியிருக்கார், உங்களோடு தான் பேசியிருக்கார். நீங்கள் ஒரு சபைக்கு போகும்பொழுது 1000 பேர் வந்திருக்கிறாங்க, என்கிட்ட பேசுவார் ஆண்டவர், அவர் வேற யாருக்கோ பேசினார், எனக்கு பேசுகிற மாதிரியே சொல்கிறீங்களே அப்படி நம்ம சொல்கிற காரியங்களை நான் கேட்டிருக்கேன். ஆனால் நம்மோடு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார், அதில் உறுதியாக இருக்கிறோம். ஒரு சமயம் வேதாகம கல்லூரியில் நான் படிச்சுட்ருக்கேன். அப்போ நான் படிச்சுட்ருக்கிறப்ப ஒரு ஊழியக்காரர் வந்தார். வந்து கேட்டார், உனக்கு இங்கே என்ன காரியம்? அப்போ எல்லாரும் நாங்கள் நினச்சோம் பொதுவாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அப்படின்னு. அவர் சொன்ன, உனக்கு இங்கே என்ன காரியம்? புறப்பட்டு போ, என் வேலையை செய் அப்படின்னோடனே உடனே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கர்த்தர் நம்மக்கிட்ட தான் பேசுகிறாரு, நம்மக்கிட்ட தான் பேசுகிறார் அப்படின்னு உரிமை. அடுத்த ஒரு ஊழியக்காரர் வந்தார். நீ புறப்பட்டு போய் என் வேலையை செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி வருகிற ஊழியக்காரர் எல்லாரும் அதை தான் சொன்னார். நான் இப்போ என்ன நினச்சேன், வேற யாருக்கோ பேசுகிறாரு, அது வேற யாருக்கோ, அது வேற யாருக்கோ, அது வேற யாருக்கோ இப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு நாள் ஆண்டவர் என்ன எனக்கு நேராக ஒரு ஊழியக்காரர் கரம் நீட்டி, உன்னோடு தான் நான் பேசுகிறேன், எத்தனையோ ஊழியக்காரர்கள் வந்து உங்ககிட்ட தான் பேசுனாங்க, நீ நீ என் வேலையை செய். அப்போ நான் 1 வருடம் சுவிசேஷ வேலையை செய்தேன். பல இடங்களில் போனேன். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அற்புதங்கள் நடந்தது, பலத்த கிரியைகள் நடந்தது, பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தார். உபவாசிக்க செய்தார், காத்திருக்க செய்தார், தேவ சமூகத்தில் வரங்களையும் வல்லமைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் செய்தார். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான காரியம். அதை உபவாசம் பண்ணி ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தான் என்னை அனுப்பினார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் வேதாகம கல்லூரி வந்து அதை படித்து கம்ப்ளீட் பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்து கிராஜுவேட்டாக உதவி செய்தார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஆயத்தப்பட்ட ஜெப வீரனாய், ஒரு ஆயத்தப்பட்ட ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அப்போ நான் வந்துட்டேன். 3 நாள் உபவாசம் பண்ணி சோமணி தான் வந்தேன். ஆனால் ஆண்டவர் அதல்ல, ஒரு 40 நாள் உபவாசம் பண்ணி காத்திருக்க வேண்டும் என்று விரும்பினா. அது சொன்னால் எனக்கு தெரியாது, புரியாது. நான் பைபிள் காலத்திலே உபவாசம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு போய் ஒரு மலை பிரதேசத்தில் என்னை தங்க வைத்து 40 நாள் புசியாமல் ஆண்டவர் இருக்க உதவி செய்து, ஒரு கொஞ்சம் தண்ணீர் மாத்திரம், ஆகாரம் மாத்திரம் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து 40 நாள் எங்களை நடத்தி, என்னோடு கூட இன்னொரு போதகரும் சேர்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்து ஒத்தாசை தந்து அந்த கிருபையை தந்தார். நாங்கள் நடக்கும்போதே பிசாசுகள் ஓட ஆரம்பித்து,
அப்படிப்பட்ட பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற, பராக்கிரமசாலி உன் கூட நான் இருக்கேன்பா. அவர் வார்த்தையை அல்லத்தட்டக்கூடாது. அவர் வார்த்தை எனக்கு நேராக வரும்போது நான் அதை பிடித்து கொண்டு, ஆண்டவர் நீர் என்னோடு தான் பேசுகிறீரா என்று கேட்டால் அதற்கு தெளிவாய் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அதன்படி நாம் காரியங்களை நடப்பித்தால் ஜெயிக்கிறவர்களாக இருக்கும், தோற்று போகிறவர்களா அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், அநேக காரியங்கள் நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், அநேக காரியங்களில் நீங்கள் தோற்று போய் ஐயோ இந்த காரியத்தை நான் ஆண்டவருக்காக தான் நான் செய்தேன் என்று அந்த நேரத்தில் நீங்கள் புலம்பியிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த கவனமாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றா, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதை கவனமாய் கேட்டு செய்யும் பொழுது தோல்வி அடைய மாட்டோம். அது அறகுறையாக கேட்டு செய்யும் பொழுது தான் தோல்வி அடையும். சில விஷயங்களை நம்ம அறகுறையாக கேட்டுட்டு மற்றவங்க மேலே கோபப்படுவோம். சில நேரங்கள் அறகுறையாக சில விஷயங்களை கேட்டுட்டு மற்றவங்க மேலே கோபத்தை கொப்பளிப்போம். ஆனால் உண்மை என்னன்னே தெரியாது. அதனால்தான் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, என்ன தெரியுமா? காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய். ஒரு விஷயத்தை பார்ப்போம், அந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஐயோ இது தவறு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு விஷயத்தை கேட்போம், ஐயோ இப்படியா பேசியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இருக்காது. பல நேரங்களில் நம்ம அறகுறையாக கேட்டுட்டு அறகுறையாக பார்த்துட்டு நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை வரக்கூடாதபடி சில காரியங்களை செய்து சிக்கிக்கொள்கிறோம். ஒரு மனிதன் ஒரு கார்டனில் பிக்னிக்காக தன்னுடைய மனைவியோடு வந்திருக்கிறார். அப்போ அவங்க பிக்னிக்கில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பந்து எறிந்து பந்தை தூக்கி போட்டு பிடிச்சி இப்படி தன் குழந்தைகளோடு அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்மா, அந்த சகோதரி பபுல்கம் பாயில் போட்டு சவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது திடீரென்று அவர்கள் சுவாச குழாயை அடைத்து விட்டார். அவன் மூச்சு திணறுகிறார். அப்போ அங்கே நின்ற அந்த வாட்ச்மேன், அதாவது தோட்டக்காரர், அவர் பார்த்து விட்டு வேகமாக ஓடி வந்து அந்த அம்மாவை இறுக பிடித்து வயிற்றோடு அழுத்தி பிடித்து குலுக்குகிறார். அந்த அம்மா குலுக்கும்போது அப்படியே திணறுகிறார்கள். திணறி அந்த பபுல்கம் வெளியே வருது. அதுக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட், அப்படி தான் பண்ண முடியும். அப்படி அவர்கள் குலுக்கின பொழுது வாயில் வந்து துப்பி அந்த அம்மா ஆசுவாசப்பட்டு ஐயோ ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அந்த அம்மாவுக்கு அப்போ ஒரே மயக்கமாக இருக்குது. இவர் ஓடி போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறார். இது அவங்க வீட்டுக்காரர் தூரத்துலேருந்து பார்த்தவர், என் மனைவி அவன் என்னமோ பண்ணுறான், என்னமோ என் மனைவிக்கு தீமை செய்கிறான்னு சொல்லி ஓடி வந்து அந்த வாட்ச்மேனை அடிக்க கை ஓங்கின பொழுது அவருடைய மனைவி தடுத்து விட்டார். அப்போ அவருக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. அப்போ அவன் மனைவி சொன்னா, வெயிட், நீ இங்கே தானே இருக்கணும், நீ எங்கே போன? இல்லை நான் அங்கே இங்கேல்ல. அது சொன்னால், நான் பபுல்கம் சாப்பிட்டு இருந்தேன், அடைச்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நான் இறந்துருப்பேன். இந்த மனுஷன் தோட்ட வேலை செய்கிறவர் தான், ஆனால் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று யுக்தி அறிந்திருக்கிறார். உடனே ஓடி வந்தார். தன் சிறு பிள்ளை அப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குழந்தையை போல என்னை பாவித்து என்னை தூக்கி என்னை உலுக்கிய என்னை தொண்டையில் இருக்கிறத வெளியே கக்க வச்சு அப்படி ஒரு முதுகில் தட்டி, அது நான் கக்கின பின்பு தான் என் சுவாசம் எனக்குள் வந்தது. நீ எங்கே போய் இருந்த, நீ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அந்த அம்மா பயங்கர கோபம். அப்படி அந்த அம்மா கோபப்பட்ட உடனே
அந்த புருஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அது சொல்லுச்சு, நீ யாரையும் தவறாய் சித்தரித்து விடாது, இந்த மனுஷன் என் உயிரை காப்பாற்றியிருக்கிற கடவுளை போன்றவன் அப்படின்னு சொல்கிறோன்னே அவரும் மன்னிப்பு கேட்டார். இந்த காலை வேளையில் நாம் சில விஷயங்களை அரைகுறையாக பார்த்துவிட்டு அரைகுறையாக கேட்டுவிட்டு தவறான முடிவெடுத்து அதனால் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை மிக தெளிவாக கேட்க வேண்டும், அறகுறையாக அல்ல. அதனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். அந்த தெளிவிலே தான் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட நடைபெற்றிருக்கிறீர் என்று நாங்கள் நினைக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறீர். என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியாக பார்க்கிறீர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, மீதியானீரை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி அனுப்புகிற தெய்வமே, இப்பொழுது ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடப்பதாக. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை சரியாய் அறிந்து சரியாய் அதை பின்பற்றி நடக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் கேட்கக்கூடிய ஞானத்தையும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.